ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 613 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த மொமனோசுகே கிளவுட்ஸ் எல்லாம் உருவாக்கி மேல தூக்கிட்டு போனவன் சுத்தமா பாடியில எனர்ஜி இல்லாத காரணத்தால அப்படியே விட்டுருவான். அவனை புடிச்சுக்கிட்டு தானே லூஃபிய மேல வந்தான். இப்ப ரெண்டு பேருமே மேல இருந்து கீழே பேன்னு கத்திட்டே விழுவானுங்க. உடனே லூஃபி அவன் கையை யூஸ் பண்ணி டப்புன்னு அந்த செவுத்துல இருக்க ஒரு கேப்பை புடிச்சுக்கிட்டு மொமனோசுகேவோட வாளையும் புடிச்சுக்குவான். நீ ஓகே வாடான்னு கேட்டா அவன்கிட்ட சுத்தமா ரெஸ்பான்ஸே இல்ல. சரி வா போலாம், நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லி அவனை ஷோல்டர்ல தூக்கி போட்டுட்டு அந்த இரும்பு செவுத்துல ஒரு குத்து ஊத்துவான். பள்ளமாவும் உடனே அந்த பள்ளத்தை புடிச்சு மேல ஏறுவான். இப்படி அடுத்தடுத்து பஞ்ச் பண்ணி மேல ஏறி வந்துகிட்டே இருப்பான். ஆனா வர்றவன் சீசரு உன்னை மட்டும் நான் விடவே மாட்டேன்டான்னு சொல்லி கத்திட்டே தான் வருவான். அப்படியே இங்க அந்த மோனட்டை காட்டுறாங்க. அவ பயங்கரமா ஸ்னோ வச்சு டஷிகிய மாட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மோனட்டு அவளை கிண்டல் பண்ணுவா. ஆளுங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹாய் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நீ இப்போ கொடூரமா என் கையால சாக போற, அந்த மேட்டையும் நான் கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவா. நல்லவேளை கத்தி வச்சு தடுத்துருவான். அதுக்கப்புறம் அவ கால் ரெண்டையும் வச்சுக்கிட்டு கண்டமே நீ அட்டாக் பண்ணுவா. எல்லாத்தையுமே டப்பு 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 டப்புன்னு தடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ரெக்கைய ஸ்டீலா மாத்தி அதை வச்சு ஒரு அட்டாக் பண்ணுவா. அதையும் தடுத்துருவா. ஆனா ரெண்டாவது அட்டாக்ல அவ கையில வச்சிருந்த ஸ்வாடு தெரிச்சிரும். ஜோரோவே பார்த்துட்டு பயந்துருவான், ஐயோ ஸ்வாட விட்டுட்டாளேன்னு. அந்த கேப்ல அவளோட வாயை வச்சு சரக்குன்னு அவளை ஒரே கவு. வலி தாங்க முடியாம டஷிகி ஐயோ ஐயோன்னு கத்துவா. ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். இதுக்கு முன்னாடி அவன் அந்த G5 ஆளுகள்ல ஒருத்தனை கடிச்சப்போ அவன் கையே உறைஞ்சு போய் ஷோல்டரே எல்லாம் போயிருச்சு. ஐயோ அந்த மாதிரி ஆயிரம் போலயேன்னு வீதியில இருப்பாளா, அதே மாதிரி ஷோல்டரும் கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சுக்கிட்டே வரும். உடனே அவ கையை வச்சு அவ கழுத்தோட லாக் பண்ணி புடிச்சுக்குவா. என்ன பண்ற எருமை, என்னைய விடு இல்லன்னா நீ செத்துருவேன்பாளா. அதெல்லாம் அவ கண்டுக்கிற மாதிரி இல்ல. வலியோட வலியா போட்டு அவ கழுத்தை கஷ்டப்பட்டு இருக்குன்னு இருக்குவா. ஏன்னா அவளை மட்டும் இப்ப அவ போக விட்டான்னா ஷோல்டரோட பிச்சுக்கிட்டு போயிருவா. அதனாலேயே விடாம அமைக்க புடிச்சுக்குவா. பட் இருந்தாலும் அந்த மோனட்டு விடாம கடிச்சு 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 வாய எடுப்பா. அவளால வலிய தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம அவளை இறுக்கி புடிச்சுக்கவும் முடியல. பின்ன வலி உசுறு போகுதே, வேற வழி இல்லாம அப்படியே கத்திட்டே விடுவா. அவ்வளவுதான், ஷோல்டர் அப்படியே பிச்சு எடுக்க போற அந்த டைம் சாட்டுன்னு ஜோரோ கத்தி எடுத்து ஒரு வெட்டு. டஷிகி கைய நல்லா கடிச்சிட்டா. ஆனா நல்ல வேலை பிச்சு எடுக்கல. அதான் ஜோரோ வெட்டி விட்டானே. சரி கழுத்தை வெட்டி காலி பண்ணிட்டான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. கண்ணுல மட்டும் லைட்டா ஒரு கோடு போட்டு விட்டுருப்பான். அதுக்கப்புறம் வீம்புக்குன்னே டஷிகியை கிண்டல் பண்ணிக்கிட்டே வருவான். இவ்வளவு நேரம் வாய்கிலியா வண்டியா டயலாக் எல்லாம் பேசிட்டு உன் டைம் முடிஞ்சு போச்சு, இனி நான் தான் இவ கூட சண்டை போடுவேன், அதனால பேசாம ஓரம்போ, நான் இவளை பாத்துக்கிறேன்ட்டு அவன் பாட்டுக்கு கெத்தா வருவான். மோனட் என்ன நினைச்சிட்டு இருந்தா, இவன் லேடிஸ் எல்லாம் வெட்ட மாட்டான், ஜஸ்ட் அட்டாக் பண்ணா தடுப்பான் அவ்வளவுதான் நினைச்சா. ஆனா கடைசியில வெட்டிட்டால. ஐயோ அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியலையேன்னு அப்படியே பயத்துல நடுங்கிட்டு இருப்பாளா. உடனே நம்மள என்ன கண்ணு, என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட போல. நீ இதுக்கு முன்னாடி என் கூட சண்டை போடும் போது என்னைய தோக்கடிக்க முடியலன்னு தெரிஞ்சப்பவே நீ எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கணும். ஆனா நீ தப்பு பண்ணிட்ட. அஃப்கோர்ஸ் எனக்கும் சில பல கொள்கைகள் இருக்குது, சில விஷயங்களை நான் வெட்ட மாட்டேன். ஆனா எப்பவாச்சு கடிக்காதுன்னு நினைச்ச ஒரு கொடூரமான மிருகம் திடீர்னு கடிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா, அப்பவே தெரிஞ்சு போச்சு பைய வெட்ட போறான்னு. ஏன்னா ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. உடனே கத்தியை எடுத்துக்கிட்டு சும்மா வெறி கொண்டு ஓடி வருவானா. அந்த மோனட்டு பீதி ஆகி அவளால மூவ் பண்ணவே முடியல. கால் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்குது. ஐயோ அவன் என்னைய வெட்ட போறான்னு சொல்லிட்டு பீதியாகி நின்னுட்டு இருப்பா. அவன் வந்த வேகத்துல அவன் கத்தியை வச்சு நடுவு மண்டையில இருந்து கீழே வரைக்கும் ஒரே போடு அப்படியே ரெண்டா பிரிஞ்சு விழுவா. இதுக்குதான் தேவையில்லாம சும்மா இருக்கவன சுரண்ட கூடாது. ஒரே போடா ஓட்டுட்டால. டஷிகியே மிரண்டுட்டா, என்னடா ஒரே வெட்டா வெட்டிட்டேன்னு கத்தி அதுக்கப்புறம் உள்ள சொருகிட்டு இப்ப ரெண்டு பேரும் ஹாப்பியான்னு கேப்பான். அப்படியே பேன்னு கிடப்பான். இங்க டஷிகியால சுத்தமா நம்ப முடியல, என்ன இவன் கட் பண்ணிட்டான்னு. அப்ப திடீர்னு பார்த்தா மோனட்டு துடிக்க ஆரம்பிப்பா. என்னாச்சு இன்னும் அவ உயிரோட இருக்கான்னு பார்த்தா அவங்க கான்ல இருப்பா. இனி அவன் இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒட்ட ட்ரை பண்ணுவா. ஆனா கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் தான் டஷிகிக்கு மேட்டர் தெரியுது, அவன் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்ணலன்னு. அவன் என்ன எனக்கு கருணை காமிச்சு விட்டுட்டானான்னு சொல்லிட்டு மறுபடியும் சேர ட்ரை பண்ணுவான். ஆனா அவளால சேர முடியல. அப்படியே பொத்து பொத்துன்னு கீழே கரைஞ்சு விழுந்துகிட்டே தான் இருப்பான். என்னென்னமோ முக்குன்னு முக்கி ட்ரை பண்ணிட்டா ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஏன் அப்படின்னா அவளோட பாடியை அவளால கண்ட்ரோல்ல எடுக்க முடியல. ஜோரோ அந்த அளவுக்கு அவளுக்கு பயத்தை காமிச்சிட்டான். அவன் மட்டும் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணியிருந்தான்னா கண்டிப்பா அவ செத்துருப்பா. ஆனா இந்த மாதிரி ஒருத்தன் யாரையும் தோக்கடிச்சு டஷிகி எல்லாம் பார்த்ததே இல்ல. அவனை பார்த்துட்டு அசந்துருவான். ஆக்சுவலா 2 வருஷமா இவங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்கல்ல. அப்பவே இவளுக்கு டவுட், அவங்க எல்லாம் எங்க போனாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு. ஆனா இப்பதான் மேட்டரே புரியுது, அவங்க எல்லாருமே கடுமையான பிராக்டிஸ்ல இப்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. அதான் ரிசல்ட்டை பார்த்தாலே நல்லா தெரியுது. இங்க மோனட்டு ரொரோனோவா ஜோரோ உன்னை நான் விடவே மாட்டேன், என்னை நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன்னு கஷ்டப்பட்டு அவளோட பாடியை ஒண்ணு சேர்த்தி மறுபடியும் அவனை அட்டாக் பண்ணி காலி பண்றதுக்காக ஷார்ப்பான ஊசி எடுத்துக்கிட்டு பாஞ்சு வருவான். அந்த டைம் டஷிகி ஒரே வெட்டு அப்படியே வாய் வழியா ரத்தம் கொப்பளிக்கும். அவ்வளவுதான் நீ தோத்துட்டேன்னு சொல்லுவா. அங்க மோனட்டு பொத்துன்னு விழுவா. ஜோரோ தானே வெட்ட மாட்டான், ஆனா டஷிகி வெட்டுவாளே. அதுக்கப்புறம் வந்து அவங்கிட்ட காட்டு கத்துவா. ஏன்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண, அவளை கொல்லுற மாதிரி சீனை போட்டுட்டு ஏன் அவளை கொல்லல, உனக்கு என்ன மூளையில கலந்து போச்சான்னு கேப்பா. நான் ஒண்ணு இப்ப உன்னைய காப்பாத்துன்னு சொல்லல, அதனால மூடிட்டு
கூட்டிட்டு வா, நீ மட்டும் இப்ப அவளை கொல்லலைன்னா கண்டிப்பா நான் கொண்டிருப்பேன், அதனால தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு சொல்லுவானா. மறுபடியும் நீ போய் சொல்ற அப்படின்னா முன்னாடியே விட்டு நீலடா வேங்கமாவனே, அப்பவே போட்டு தெளியிருக்கலாம்ல, ஏன் விட்டேன்னு கேட்டா அதுக்காண்டி நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், பட் இருந்தாலும் பண்ணிட்ட, நல்ல வேலை பார்த்த கண்ணாடி பொண்ணு, இதுக்கப்புறம் அவ யாரு பின்னாடியும் ஃபாலோ பண்ணி போக மாட்டா, நீயே அந்த கிரெடிட்டை எடுத்துக்கமா. கொய்யால என்ன எப்ப பார்த்தாலே நீ என்ன விட பெஸ்ட்ங்கிற மாதிரியே சீன் போட்டுட்டு இருக்க, பிச்சே போடுவேன் பிச்சேம்பா. அதானமா உண்மைன்ட்டு போவான். சரின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஆனா அவளால நடக்க முடியல, ஏன்னா அவ ஷோல்டர்ல கண்ணா பின்னான்னு கடிச்சதுனால பிளட் பயங்கரமா லாஸ் ஆயிருச்சு. நீ போ, எனக்கு ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நானே பாத்துக்கிறேன்பா. அவன் என்ன ஏதுன்னு பதறி அடிச்சு போய் பாத்துக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே லைவா பார்த்த அந்த லூசு பைய சீசரு, என்ன மோனட்டி இவ்வளவு வீக்கா இருந்திருக்கா, சரி பரவாயில்ல, இப்ப ஸ்டார் ஹேட்ஸ் எல்லாருமே அந்த ஆர் பில்டிங்க நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல பயந்து துடி துடிச்சு சாக போறத நான் சீக்கிரமா பார்க்கணும். அவங்க எல்லாருமே இப்ப என்னுடைய டெஸ்ட் சப்ஜெக்ட்னு சொல்லி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு பையன் அவனை மூக்க உடைக்க வர்றான்னு அவனுக்கு தெரியல. இங்க லூஃபி அப்படியே செவுத்துல கும்மா குத்து குத்தி சீசர் மேல கொல்ல கல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வருவான். அவ்வளவுதான்.